الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأعدوا لهم ما استطعتم من قوة صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நர்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருள் ஸுல்கஅதா மாதத்தினுடைய முதல் பிறை ஜும்மாவுடைய தினத்தில் நாம் இறை இல்லத்தில் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். காலம் ஒரு பக்கம் கடுமையான உஷ்ணம், மறுபக்கம் ஒரு ஆண்டு காலங்களாக நாம் படித்த படிப்பிற்கு அவர்கள் ஆண்டினுடைய இறுதியில் தேர்வுகளை எழுதி பள்ளியினுடைய பருவ காலத்தை முடித்திருக்கின்ற, அந்த தேர்வுக்குண்டான மதிப்பெண்களை கண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகள், இன்றைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்வுக்குண்டான மதிப்பெண்களை பார்த்திருக்கின்ற மாணவ கண்மணிகள், பள்ளி படிப்பை நிறைவு செய்து விட்டோம். இதற்கடுத்து நாம் எந்த துறையை தேர்வு செய்வது என்று சொல்லி நம்மளுடைய துறைகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய குடும்பம், குழந்தைகளுடைய எதிர்காலம், இவைகளை எல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்ற தருணம். பொதுவாகவே எல்லோருடைய முயற்சியும் எல்லோருடைய ஆசையும் ஒன்றாகவே அமைந்து விடாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஆசைகள், தனித்தனி விருப்பங்கள், அவரவர்களுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய துறைகளில் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், யுக்திகள், பலர் வெற்றியும் அடைந்திருக்கின்றார்கள், பலர் தோல்வியும் அடைந்திருக்கின்றார்கள். தோல்வி அடைந்தால் துவண்டு விடுவது வேண்டாம் என்று சொல்லுகிறது இந்த மார்க்கம். ஒரு கட்டத்தில் நீ தோல்வி அடைந்தால் மறுபக்கம் உனக்குண்டான வாசல் இருக்கின்றது, முயற்சி செய், முயன்று பார், உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லி தருகின்றது இன்றைக்குண்டான கல்வியினுடைய சூழல்கள். ஆனால் சமீப காலமாக மதிப்பெண்களை மட்டும் பார்த்து நாம் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வரவில்லையே என்று சொல்லி அழுது புலம்புவது ஒரு பக்கம்,
மறுபக்கம் அதையும் தாண்டி ஒருபடி மேலாக தன் உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய குழந்தைகள், நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவர்களுடைய கல்வி ஞானம் எப்படி இருக்கிறது, அவர்கள் எந்த விஷயத்தில் ஆர்வம் கொள்ளுகிறார்கள் என்பதை முதலில் பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கடுத்து இந்த துறை இவர்களுக்கு சரியானதா, இந்த துறை எடுத்தால் நம்முடைய குழந்தை நன்றாக இந்த துறையில் சாதிக்க முடியுமா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். அவங்கள்ட்ட போய் நிர்பந்தம் எல்லாம் செய்யக்கூடாது. நீ இதுல தான் படிக்கணும், நீ இதை தான் படிச்சு இதுல இருந்து தான் நீ வெளியே வரணும். அவனுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், சில விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அந்த துறையை என்னவென்று கேட்டு அறிவது. போய் இதுல தான் நீ போகணும்னு சொல்லி நிர்பந்தம் எல்லாம் செய்யக்கூடாது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இஸ்லாத்தை எந்த அளவிற்கு வேறறுக்க வேண்டும் என்று சொல்லி கர்ஜித்துக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தின் மீது எவ்வளவு கடுமையானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். ஹிதாயத்தை கொடுத்ததற்கு பிறகு அவர்களுடைய கடுமை தன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்பந்திக்கவில்லை. நீ இந்த தன்மையை விட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி நிர்பந்திக்கவில்லை. மாறாக அவர்களுடைய உள்ளம், ஆசை, தேடல் எல்லாம் அறிந்து அவர்கள் எப்படி மாறி போகிறார்கள். அவர்களுடைய அந்த கடிமை அவர்களுடைய அந்த கடின தன்மைகள் எல்லாம் எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு எதிராக இருந்ததோ அப்படியே இஸ்லாத்திற்குள் வந்ததற்கு பிறகு இஸ்லாத்தில் ஆர்வம் அதிகமாகி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் அதிகமாக ஆகி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை செய்தார்கள். அதற்கு யார் எதிராக இருந்தார்களோ அவர்கள் மீது கடுமையை காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிர்பந்திக்கல. ஹிஜ்ரத்தினுடைய பயணம் சஹாபாக்கள் எல்லாம் பயந்து குஃபார்களுக்கு பயந்து ஒளிந்து ஹிஜ்ரத்தை மக்காவிலிருந்து வெளியே கிளம்புகிறார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்ற பொழுது அறிவிப்பு செய்துவிட்டு வெளியே கிளம்புகிறார்கள். யாருடைய பிள்ளையாவது அனாதையாக ஆக வேண்டுமா, யாருடைய மனைவியாவது விதவையாக ஆக வேண்டுமா, நான் ஹிஜ்ரத்துக்கு போறேன், என் முன்னாடி வந்து நின்று பாருங்க. அந்த கடினத்தன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை விட்டுவிட வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை. மாறாக அந்த உள்ளம் எப்படி மாறி போகின்றது இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு. இதுதான் இந்த மார்க்கம் சொல்லி தருகிறது. மாணவர்களுடைய விஷயத்தில் எதையுமே திணிக்க வேண்டாம். அவர்களுக்குண்டான ஆர்வத்தை அவர்களுக்குள்ளேயே விட்டுவிடுங்கள், அதிலே தேடி பாருங்கள், உங்களில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுகிறது. பொதுவாகவே மதிப்பெண்களை வைத்து யாரையுமே குறைவாக மதிப்பிட முடியாது. இந்த தேர்வில் வேண்டுமானாலும் குறைவான மதிப்பெண்கள் இருக்கலாம். நாளடைவில் அவனுடைய முயற்சிகள், அவனுடைய பலன்கள் ஏராளமானதாக இருந்து அது மிகப்பெரிய சாதனைக்கு கூட வழிவகுக்கலாம். உதாரணத்திற்கு அப்துல் கலாம் ஐயாவையே எடுத்துக்கொள்ளலாமே. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களில் பெரிய அளவில் சாதனை புரிகின்ற அளவில் இல்லை என்று சொன்னாலும் நாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு அவர்களுடைய முயற்சி, பின்னாட்கள் அவர்களுடைய முயற்சி அவர்களுக்கு பலன் கொடுத்தது. நாமே எல்லா குழந்தைகளையும் சரி வளர்க்கின்ற விதத்தில் ஒரு குழந்தை தவழ்ந்து வருகின்ற குழந்தை எழுந்து நடக்க ஆரம்பிக்கின்ற பொழுது கீழே தான் விழும். கீழே விழுகுதுங்கிறத பயந்துகிட்டு நீ நடக்காத என்று சொல்லி குழந்தைகளை அப்படியே அமுத்தி விட மாட்டோம். நாம் எழுந்து மீண்டும் நடப்பதற்குண்டான ஆசையை, நடப்பதை, கீழே விழுவதை, மீண்டும் எழுந்து நடப்பதை, கீழே மீண்டும் விழுவதை ரசித்திருக்கின்ற நாம். ஆனால் ஏதோ ஒரு மதிப்பெண்கள் குறைவுக்காக வேண்டி நம்மளுடைய குழந்தைகளை சாதாரணமாக எடை போடுவது என்பது வேண்டாம் என்று
இந்த மார்க்கத்தின் வழியாகவும் பொது சிந்தனைகள் வழியாகவும் நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாகவே சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறவங்க யாருமே முதல் தடவையே பெடல் எடுத்து மிதிச்சிட முடியாது. சைக்கிள் ஓட்டுறோம்னா முதல் தடவையே எழுந்து நான் நேரா பெடல் எடுத்து மிதிச்சு எதையுமே கீழே விழுந்துடாம என்னால நேரா போயிட்டு நேரா வர முடியும் என்று சொல்லிவிட முடியாது. முதல் முயற்சி தோல்வி, இரண்டாம் முயற்சி தோல்வி, தோல்வியை அடைந்து அடைந்து பின் நாட்களில் நாம் நல்ல முறையில் சைக்கிளை கற்றுக்கொள்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற ஆனந்தம் பெரும் பெரும் ஆராய்ச்சியாளர்கள் அவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய பின்னணி, அறிவியலினுடைய கண்டுபிடிப்புகள், அந்த கண்டுபிடிப்புகளுக்கு எல்லாம் பின்னணி என்னன்னா பல விஷயங்களில் பல தடவைகளில் தோல்வி அடைந்திருப்பார்கள். அந்த தோல்வி அவர்களை துவண்டுவிட செய்வதில்லை, மீண்டும் மீண்டும் தூண்டியது. கடைசியில் அவர்கள் வல்லுநர்களாக, அறிவியல் வல்லுநர்களாக நம் மக்களால் பார்க்கப்படுகிறார்கள். ஒரு முறை ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி ஹஸ்ரத் அம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கணவர் பெயர் பஷீர். அந்த குழந்தைக்கு நுஅமான் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிட்டு கணவர் மனைவியிடம் சொல்லுகிறார். ஹஸ்ரத் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீங்க இந்த குழந்தையை தூக்கிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் பரக்கத்திற்காக வேண்டி துஆ வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கின்ற பொழுது ஹஸ்ரத் அம்ரா ரலியல்லாஹு அன்ஹு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கை குழந்தையை தூக்கி வருகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரித்தம்பழத்தை கொண்டு வந்து தன்னுடைய வாயில் வைத்து நன்றாக கடித்து குழந்தையினுடைய வாயில் தஹ்னீக் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைக்கு இனிப்பு கொடுத்ததற்கு பிறகு அம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த குழந்தைக்காக வேண்டி நாயகமே நீங்கள் துஆ செய்யுங்கள், என்னுடைய பிள்ளை நுஅமானுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கும் அதிகமான பிள்ளை செல்வதற்கும் துஆ செய்யுங்க என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பச்சிளம் குழந்தையை பார்த்து பேசுகிறார்கள், நுஅமானே, உங்க மாமா ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இந்த மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய தியாகி, எவ்வளவு பெரிய விஷயங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க. அவங்கள மாதிரி, அவங்கள முன்மாதிரியா வச்சு நீங்க அவங்கள மாதிரி வரணும்னு ஆசைப்பட வேண்டாமா என்று சொல்லி பொருளாதார வளர்ச்சியை மட்டும் உன்னுடைய நோக்கத்தில் கொள்ள வேண்டாம், குழந்தை பேறுகளை மட்டும் உன்னுடைய நோக்கத்தில் கொள்ள வேண்டாம், மாறாக இந்த மார்க்கத்தினுடைய விஷயத்தில், இந்த மார்க்கம் உன்னுடைய விஷயத்தில் எப்படி நீ வளர வேண்டுமோ அந்த வகையில் நீ வளர்ந்து வா, உன்னுடைய திறமையை நீ வெளியே கொண்டு வா என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுதாரணமாக காட்டி தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களிலும் அவரவர்களுக்குண்டான அந்த மதிப்பெண்கள் அது குறைவாக இருந்த பொழுதிலும் பின்னாட்களில் அந்த மதிப்பெண்களை மட்டும் வைத்து நாம் குறைவாக நம்முடைய குழந்தைகளை மதித்து விட வேண்டாம். மாறாக அவர்களுடைய விஷயங்களில் அவர்கள் எடுக்கின்ற துறைகளில் சாதிக்க தயாராக இருக்கின்றார்கள். அதற்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு உத்வேகம் கொடுக்க வேண்டும், வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளும் அந்த வாய்ப்புகளை மிகச்சரியானதாக பயன்படுத்தவும் வேண்டும். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது ஒரு பக்கம், அந்த வாய்ப்பு கொடுத்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்துவது மறுபக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் எப்போதுமே வலது பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடது பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க. வலது பக்கம் ஒரு சின்ன பையன் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனார் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்காங்க, சின்ன பையன். சபையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குவளை பால் வருகிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், முடிவு அவங்க எப்படி வேண்டுமானாலும் எடுக்கலாம், இருந்தாலும் கேட்கின்றார்கள் வாய்ப்பை. அந்த சின்ன பையனிடம் கேட்கிறார்கள். ஃபல்லல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. எப்போதுமே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இங்க உட்கார்ந்திருப்பாங்க, இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, நான் இந்த பாலை அபூபக்கர்கிட்ட கொடுக்கட்டுமா என்று கேட்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை சரியானதாக பயன்படுத்தி ஃபல்லல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் வேண்டாம் எனக்கு கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். கேட்டு வாங்கினார்கள் அந்த வாய்ப்பை. ஃபல்லல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாலை அருந்தி வலப்பக்கம் முழுவதுமாக அந்த பால் வரிசையாக சென்று கடைசியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வருகிறது. இந்த விஷயத்திலிருந்து ஒரு பெற்றோர், நம்ம புள்ள தானே, நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னு நமக்கு தெரியும், அவனுக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லி விட்டுவிட வேண்டாம். அவர்களிடமும் ஒரு ஆலோசனை கேளுங்கள், என்ன படிக்க விரும்புகிறாய் என்று சொல்லி அவர்களிடமும் கேட்டுவிட்டு உங்களுடைய படிப்பு துறையை நீங்கள் மேல் படிப்புக்காக வேண்டி அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். பிள்ளைகள் சரி, அந்த வாய்ப்பு நமக்கு தரப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த வாய்ப்பை சரியானதாக கருதி அந்த வாய்ப்பில் நாம் எவ்வாறு ஜெயிக்க வேண்டும் என, வாய்ப்பு என்பது ஒரு தடவை தான் வரும், அந்த வாய்ப்பை மிகச்சரியானதாக பயன்படுத்த வேண்டும். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி, 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. 3 பேர் பேசிக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம 3 பேர்ல நமக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளை ஒருத்தர் துவா செய்யட்டும், மீதி 2 பேர் நம்ம ஆமீன் சொல்லுவோம். அடுத்து இன்னொருத்தர் அவருடைய தேவைகள் என்னென்னலாம் இருக்குதோ துவா செய்யட்டும், மீதி 2 பேர் ஆமீன் சொல்லுவோம் என்று சொல்லி இப்படியே 3 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டாங்க உள்ள. என்ன பேசிக்கிட்டீங்க? இந்த மாதிரி நாங்க பேசிக்கிட்டோம். அப்படியா, சரி நீங்க துவா செய்யுங்க, நான் ஆமீன் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு துவா செய்றாங்க, நீண்ட நேர துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள். அந்த துவாவுக்கு எவ்வளவு பவர் இருந்திருக்கும். இரண்டாவது இன்னொரு சஹாபி துவா செய்றாங்க, எல்லா நலவுகளையும் கேட்கிறாங்க, என்னென்ன நலவுகள் இருக்கிறதோ எல்லாத்தையுமே கேட்டு முடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள். மூன்றாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாய்ப்பு வருது. வாய்ப்பை எப்படி மிகச் சரியானதாக பயன்படுத்தினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்ட துவா என்ன தெரியுமா? ரொம்ப பெருசாகவும் இல்லை, நீளமாகவும் இல்லை, 2 விஷயம் தான் கேட்டாங்க. யா அல்லாஹ், இந்த 2 பேரும் என்னெல்லாம் கேட்டாங்களோ, என்னென்ன நலவுகள்லாம் கேட்டாங்களோ எல்லாத்தையும் எனக்கு கொடு, மறக்காத கல்வி ஞானத்தை கொடுன்னு கேட்டாங்க. மறக்காத கல்வி ஞானத்தை கொடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னாங்க. சொன்ன உடனே மற்ற 2 சஹாபாக்களும், யா ரசூலல்லாஹ் நாங்களும் அந்த துவா செய்யறோம், எங்களுக்கு நீங்க ஆமீன் சொல்லுங்க மீண்டு வர்றாங்க. இல்ல, வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும். இதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் முந்திட்டார் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். அப்போ குழந்தைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த வாய்ப்பு, இனி வரக்கூடிய ஃபியூச்சர், எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த துறையில் நாம் எவ்வாறு சாதிக்க வேண்டும். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயம், பத்ர் யுத்தம் நடந்து பத்ர் கைதிகளாக பிடித்து வரப்பட்ட எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் அங்க சிலர் பிணை கைதி, சிலர் பிணை தொகை கொடுத்துட்டு வெளியே போறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பத்தை மிகச்சரியானதாக பயன்படுத்தினார்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு கல்வியை அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்டாங்க. பாஷை, மொழி, அவங்களுக்கு தெரிந்த மொழியை நீ கற்றுக்கொண்டு வா என்று சொல்லி மொழியை கற்பிக்க சொன்னார்கள், கற்றுக்கொள்ள சொன்னார்கள்.
போய் 10 நாள், ஒரு வாரம் 10 நாள் 15 நாளுக்குள்ள என்ன மொழியை கற்றுக்க வேண்டுமோ அந்த மொழியை சரியானதாக கற்றுக்கொண்டு வந்தார்கள். கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டியுள்ளார்கள். குர்ஆன் ஷரீஃப் இறங்கிய வசனம் முதலாக இறங்கிய வசனமும் கூட அதுதான். நீ அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் சும்மாவே உட்கார்ந்துட்டு நெருங்க முடியாது. நீங்க படிங்க, ஓதுங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொல்லிதான் முதலாக வஹீயினுடைய வாசகம் இக்ரா என்கின்ற வாசனம். இக்ரா படிங்கன்னு அர்த்தம். ஓதுங்க, படிங்க. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் படிக்க துவங்குங்கள். அல்லாஹ்வும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து கல்வியை தான் முதலில் அவர்களுக்கு கொடுக்கின்றார். மலக்குமார்கள் கேட்டார்கள், இந்த படைப்பையா நீ படைக்க போகின்றாய் என்று சொல்லி. அதற்கு அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பொருளியல் கல்வியை கொடுக்கின்றார். கல்வியை கொடுத்து மலக்குமார்களுக்கு முன்னிலையில் நாம் என்னவெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அதனை முழுவதுமாக ஒப்புவிக்க சொல்கின்றார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒப்புவிக்கின்றார்கள். அந்த ஒப்புவித்ததற்கு பிறகுதான் மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹ்வே, நீ பரிசுத்தமானவன், நீ பரிசுத்தமானவன். நீ எங்களுக்கு என்னவெல்லாம் சொன்னையோ அதுதான் எங்களுக்கு தெரியும், அதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியல. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வி ஞானத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுதல், மிக அதிகமாக அதிலே முயற்சி செய்தல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு வேண்டியதில் நீ எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்கில் நீ பேராசைப்படு. கல்வியினுடைய விஷயத்துல நீ ஒரு இலக்கை நோக்கி பயணி, அந்த இலக்கில் நீ பேராசைப்படு. இஹ்ரிஸ் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீ பேராசைப்படு, அதன் வழியே நீ முயற்சி செய். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவியை நாடு. வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை நாடு என்று சொன்னார்கள். பேராசை, முயற்சி, கூடுதலாக அல்லாஹ்வுடைய உதவி, இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற பொழுது உன்னுடைய முயற்சியில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. எனவே நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கல்வி இனி வரக்கூடிய காலங்களில் நாம் ஒவ்வொரு கல்வியாண்டினுடைய நிறைவு பகுதியிலும் அடுத்து மாணவர்கள் தேர்வு செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் ஒவ்வொரு ஆண்டுகளும் சில விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதிலே மிக முக்கியமானது, குறிப்பாக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி நாம் நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சம்பாத்தியம் இதோட நிப்பாட்டிடக்கூடாது. இந்த துறையை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை இந்த சமுதாயத்திற்கு என்னால் என்ன பலன் இருக்கின்றது, இந்த மக்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும். இந்த கல்வியை நான் தேர்வு செய்தால் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கும், ஆனால் இந்த சமூகத்திற்கு என்னால் என்ன கொடுக்க முடியும். நிறைய துறைகள் இருக்கின்றது. ஆசிரியர் துறை, பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய முறை, அந்த துறையை தேர்வு செய்யலாம். மக்கள் எந்த திடீரென்று ஏதாவது ஒரு சிக்கலில் ஏற்பட்டு விட்டால் அந்த சிக்கலை நாம் எவ்வாறு அந்த சிக்கலில் இருந்து வெளியே வருவது என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் நாம் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி லா துறையை தேர்வு செய்யலாம். மேலும் ஏதாவது ஒரு டிகிரியை முடித்துவிட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் அந்த தேர்வுக்கு நாம் தயாராக ஆகலாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், எந்த துறையை நாம் தேர்வு செய்து இந்த மக்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும், இந்த மக்களை நான் என்னுடைய துறையில் வைத்து இந்த மக்களை நான் எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்று சொல்லி இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கும் மக்களுடைய நலனுக்காக வேண்டியும் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை, அது ஒரு பக்கம் சம்பாத்தியமாக இருந்தாலும் மறுபக்கம் நீங்கள் அந்த துறையில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியும் வந்து கொண்டிருக்கும்.
யார் மக்களுடைய சேவைக்காக வேண்டி இறங்கி வருகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை இருக்கின்றது. எனவே நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை இது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறையை நாம் தேர்வு செய்து நாம் இந்த சமுதாய மக்களை பாதுகாக்கக்கூடிய பணியை அல்லாஹ் நம் மூலமாக வைத்திருக்கின்றான் என்கின்ற உறுதியோடு நாம் அந்த துறையில் பயணித்தோம் என்று சொன்னால் குடும்பம் உட்பட இந்த சமூகம் நலன் கருதி நாம் பயணிக்கின்ற அந்த பயணத்தில் அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே பலனுள்ள கல்வியை அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளுக்கு தந்தருள்வானாக. இந்த மக்களுக்கு பிரயோஜனமாக சேவை செய்யக்கூடிய கல்வித்துறையை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கக்கூடிய நசீபை நம்முடைய மாணவ கண்களுக்கு தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதர்கள் தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான்.